உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று முருகனை வழிபட்டு ஆடி மாதத்தின் சிறப்பை காண்போம். ஆடி மாதம் என்றாலே நம் நினைவுக்கு வருவது அம்மன் கோவில்கள் தான். எங்கும் ஒரே திருவிழா கோலம்தான். அதுவும் ஆடி கிருத்திகை என்றால் சொல்லவா வேண்டும். முருகன் கோவில்களில் எல்லாம் ஓம் முருகா, வேல் முருகா, மால் மருகா என்று முருகப்பெருமானின் திருநாமத்தை உச்சரிப்பதே பக்தர்களின் பிரார்த்தனையாக இருக்கும். எம்ஜிஆர் நகர், சென்னை எம்ஜிஆர் நகர்லேருந்து நாங்கள் பேச திருச்செந்தூர் முருகர் ஆடி மாதம் வந்தால் ரொம்ப விசேஷம். முருகர் இங்கே அம்மன் பாலிக்கிறார். இவர் அபிராமி அம்பிகை அம்மா. எல்லோரும் எல்லாமே நடக்கும், எல்லாருக்கும் கொடுத்துருவாரு. ஆனால் கேட்ட வரமெல்லாம் கிடைக்கும். டெய்லி வராங்க. நாங்கள் இந்த 30 வருஷமாக இங்கே வந்துன்னு இருக்கோம். இங்கே முருகர் எது நினைக்கிற எல்லாருக்கும் அருள் பாலிக்கிறார் முருகர். கேட்ட வரமெல்லாம் கிடைச்சிரும். ஆனால் முருகர்கிட்ட வந்தாவே எல்லாமே எது நினைக்கிறோமோ, நீங்கள் கவலையோடு வந்தால் கூட எல்லாம் நின்று அவரை பார்த்தாவே போதும். எல்லாமே மனசே வீட்டுக்கு போகிறப்ப எல்லாம் நல்லா சந்தோஷமாக தான் போவாங்க எல்லோரும். ஆனால் எங்களுக்கு எல்லாமே நடந்திருக்கு. நான் நினச்சி இங்கே வந்தாவே எனக்கு சந்தோஷமாகிடும். 1000 கவலையோடு வந்தாலும் இங்கே நின்னாவே எனக்கு போதும். ஆடி மாதம் முழுவதும் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா அம்மன் கோவில்களிலும் அம்மனுக்கு பல்வேறு அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடைபெறும். குறிப்பாக வெள்ளி செவ்வாய் கிழமைகளில் ஒரே பாட்டு மயம்தான். சுமங்கலி பெண்கள் பொங்கல் வைப்பது, படையல் போடுவது, கூழ் ஊற்றுவது என்று திருவிழா கோலம்தான். ஆடி மாதத்தில் வரும் ஆடி கிருத்திகை என்றால் சொல்லவா வேண்டும். தாய் பார்வதிக்கும் மகன் முருகனுக்கும் சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடைபெறும். இதிகாச புராணங்களின்படி சிவபெருமானின் 3வது கண்ணிலிருந்து பிறந்தவர்தான் முருகப்பெருமான். 6 குழந்தைகளை பெற்றெடுத்த கார்த்திகை பெண்களை பார்வதி தேவி ஆசிர்வதித்தார். கிருத்திகை நட்சத்திர நாட்களில் முருகப்பெருமானுக்கு சிறப்பு சடங்குகள் அல்லது பூஜைகள் நடைபெறும் என்று வரம் அளித்தார். 27 நட்சத்திரங்களில் கிருத்திகை நட்சத்திரம் 3வது நட்சத்திரமாகும். தமிழ் மாதமான ஆடி மாதத்தில் இந்த நட்சத்திரத்தால் ஆளப்படும் நாள் ஆடி கிருத்திகை என்று போற்றப்படுகிறது. முருகனுக்கு உகந்த நட்சத்திரம் கிருத்திகை என்பதால் இந்நாள் மிகவும் புனிதமானதாகவும் முருகனை வழிபடுவதற்கு சிறந்த நேரமாகவும் கருதப்படுகிறது.
என் பேர் சுமதி, எம்ஜிஆர் நகர்லேருந்து வந்திருக்கேன். இங்கே தான் இருக்கோம். இங்கே ஆடி மாதம் எல்லா விசேஷம் நல்லபடியாக நடக்கும். நான் விஷயமாக இங்கே தான் இருக்கேன். எந்த குறையிலும் நல்லபடியாக இருக்கும் முருகர் அருளால். எல்லா ஃபங்க்ஷனும் நல்லபடியாக கொண்டாடுவாங்க. நாங்களாம் ஒரு தொண்டு மாரி ஒன்று செய்வோம். முருகர் அருள் தான் எல்லாருக்குமே. எனக்கு எல்லாம் நல்லபடியாக நடந்திருக்கு. அதான். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து முருகன் கோவில்களில் பூஜை ஓமம் நடைபெறும். அறுபடை வீடுகளான திருத்தணி, திருச்செந்தூர், சுவாமிமலை, பழனி, பழமுதிர்ச்சோலை, திருப்பரங்குன்றம் ஆகிய கோவில்களிலும் 7வது படை வீடான மருதமலையிலும் சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெறும். இன்று முருகப்பெருமானை வழிபட்டால் வேண்டிய வரத்தை அருள்வார் என்பது நம்பிக்கை. ஆகையால் இந்நாளில் முருக பக்தர்கள் முருகனை வழிபட்டு விரதமிருந்து சிறப்பு பூஜைகள் செய்வார்கள். திருமண தடை உள்ளவர்கள், குழந்தை வரம் வேண்டுபவர்கள் இந்நாளில் விரதமிருந்து முருகனை வழிபட்டால் பலன் கிடைக்கும் என்பது நம்பப்படுகிறது. என் பேர் என் கதிர்வேலையா. முருகன் கோயில் அருளால் சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. 5வது கும்பாபிஷேகம் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட அடுத்த ஆண்டு தேதி குறிப்பிடாமல் இருக்குது. அன்பர்கள், நண்பர்கள், மெய்யன்பர்கள், அன்பு உள்ளங்கள் தங்களால் இயன்றது, ஐயா நான் இது செய்கிறேன், அது செய்கிறேன், இப்படி செய்கிறேன், என்னால் முடிஞ்சது செய்கிறேன்னு சொன்னால் ஐயா முருகப்பெருமான் அன்பு உள்ளத்தோடு ஏற்றுக்கிறார். ஆகையினால 5வது கும்பாபிஷேகம் 12 60வது கும்பாபிஷேகம் 26வது ஆண்டு நடைபெற உள்ளதால் தங்களால் இயன்றது, யாரையும் கட்டாயப்படுத்தக்கூடாது. அள்ளி கொடுப்பதில் வல்லமை பெற்றவன் முருகப்பெருமான். நீங்கள் அள்ளி கொடுத்தீங்கன்னா அதை விட மும்மடங்கு கொடுக்க தயாராக இருக்காரு. இங்கேருந்து வேண்டிக்கிட்டு போகிறாங்க, ஐயா நான் நிறைவேற்றியா என்னுடைய வேண்டுதல்னு சொல்கிறாங்க. வீட்டுக்கு போகிறது நல்ல செய்தி வந்துடுது. ஐயனுடைய எம்பெருமானுடைய முருகப்பெருமான் அருளால் கிட்டத்தட்ட திருச்செந்தூர் முருகன் என்ன அருள் பாலிக்கிறாரோ அதே மாதிரி தான் பாலிக்கிறார். 2வது கருணை கடல் அங்கே இருக்குது.
இங்கே கருணை ஐயா கிட்ட கருணை உள்ளம் இருக்குது என்பதை தாழ்மையுடன் வேண்டி கேட்டு கொள்கிறோம், விரும்புகிறோம். நன்றி, வணக்கம். சென்னை கே.கே. நகரில் அமைந்துள்ள திருச்செந்தூர் முருகன் கோவில் மிகவும் முக்கிய கோவில் ஆகும். இங்கு மூலவரான முருகப்பெருமான் கிழக்கு நோக்கி நின்ற கோலத்தில் காட்சி தருகிறார். ஆடி கிருத்திகையை முன்னிட்டு அதிகாலை நடை திறக்கப்பட்டது. முருகப்பெருமானுக்கு பல்வேறு அபிஷேகம் மற்றும் ஆராதனையும் நடைபெற்றது. இந்த கோவிலில் பரிகார தெய்வங்களான முதல் கடவுள் விநாயகர், சாய்பாபா, முப்பெரும் தேவிகளான துர்கா, சரஸ்வதி, லட்சுமி, லிங்க வடிவில் சிவபெருமான், அம்பிகை, ஐயப்பன், ராகு மற்றும் கேது நாகங்களுக்கான சிலைகள் நிறுவப்பட்டுள்ளது. காலபைரவர், நவகிரக சன்னதி மற்றும் ஆஞ்சநேயர் சாமியும் உண்டு. ஆடிப்பூரத்தை முன்னிட்டு சன்னதியில் வைக்கப்பட்டுள்ள அம்மனுக்கு பெண்கள் வண்ண வண்ண வளையலை அணிவித்து சிறப்பு பூஜைகள் நடத்தினர். மேலும் ஞானம், சக்தி, ஆரோக்கியம், வெற்றி, உறவு மற்றும் செழிப்பு, ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம், தீய விளைவுகளை குறைக்கவும், வாழ்க்கையில் உள்ள எதிர்மறை கூறுகளை அழிக்கவும், தடைகளை நீக்கி முழுமையான வெற்றியை கொடுப்பவர் முருகப்பெருமான். கடன்களையும் நோய்களையும் குறைக்கவும் இங்கு பிரார்த்தனை செய்யலாம். விரதம் இருந்து முருகனை வழிபடுவது மிகவும் சிறந்தது. குறிப்பாக செவ்வாய்க்கிழமைகளில் வழிபட்டால் பூமி வாங்கும் யோகம், வீடு கட்டு யோகம் உண்டு. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமிக்கு அரோகரா. இந்த திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி
சென்னையில் இருந்து வந்து பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார். கே நகர் காமராஜர் தெருவில் இந்த சுப்பிரமணியர் பரிபூர்ணமாக குடிகொண்டிருக்கார். திருச்செந்தூர் சுப்பிரமணியர் ஏன் பேர் வந்ததுன்னா, கிருபானந்த வாரியாரோட ஆணைக்கு அன்புக்கு இணங்க, அவரோட ஆசைக்கு இணங்க இந்த சுவாமி வந்து திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமின்னு பேர் வச்சு அழைச்சி கொண்டாடுங்கோ, அவர் இங்கே வந்து அனுகிரகம் பண்ணுவார்னு சொன்னார். குரு சொல்லிட்டா குரு பார்க்க கோடி நன்மை. அப்போது அந்த குருவே தெய்வம் கூட பாவ புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அவர்களுக்கு அனுகிரகம் பண்ணணும், அருள் கொடுக்கும். ஆனால் குரு சொல்லிட்டா அப்படியே தூக்கின்னு போயிடுவார் சொர்க்கத்துக்கு, மோட்சத்துக்கு. நவகிரக ஜேஷ்டா தான் ஒரு மனுஷனுக்கு நல்லது கெட்டதை கொடுக்கறது. இப்போ இந்த திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமியை எதுக்கு பிரார்த்தனை பண்ணுறோம், என்ன கொடுப்பார் அப்படின்னா, நவகிரக ஜேஷ்டையை ஆளுமை பண்ணுறது குரு. அந்த குரு பார்க்க கோடி நன்மை. அந்த குரு பார்த்தா நவகிரக ஜேஷ்டே இருக்கார். அந்த குருவுக்கு அதிபதி இந்த சுப்பிரமணிய சுவாமி. அப்போ இவரை பிரார்த்தனை பண்ணிவிட நவகிரக ஜேஷ்டே இல்லாமன்னு சொல்கிறத விட அதை போக்குறதுக்கு என்ன வழி, அந்த சிரமத்தை எப்படி குறைப்பார். ஒரு மனுஷன் நவகிரக ஜேஷ்டங்கிறது மாற்ற முடியாது, அதை தாங்குகிற சக்தியை கொடுப்பார். தாங்குகிற சக்தியை கொடுத்து அவருடைய பக்திக்கு இணங்க, அவருடைய நம்பிக்கைக்கு இணங்க அவர் கேட்டதை நினச்சதை கொடுக்குறார். முருகன் வந்து கேட்டதெல்லாம் கொடுப்பாரா தெரியல. உங்களுக்கு என்ன தேவைங்கிறது அவருக்கு தெரியும். நீங்கள் ஆசைப்படுறதெல்லாம் கொடுக்கணும் அவசியம் இல்லை, நீங்கள் கேட்குறதெல்லாம் அவர் கொடுப்பார். நியாயமான கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும். இந்த ஆலயத்தில் ஆடி கிருத்திகை, பங்குனி உத்திரம், வைகாசி விசாகம் எல்லாம் பிரம்மாண்டமாக கொண்டாடின்னு இருக்கா. இந்த ஆடி மாதம் விசேஷம் எப்படின்னாக்கா, குழந்தைக்கு வந்து அம்மாவை கொண்டாடினா குழந்தைக்கு ரொம்ப சந்தோஷம், குழந்தை கொண்டாட அம்மாவுக்கு சந்தோஷம். அது மாதிரி இந்த அவருக்கு ஆடி கிருத்திகை பிரம்மாண்டம் கொண்டாடணும். அடுத்து ஆடி பூரம், அம்மாவோட ஆசீர்வாதத்தோடு தான் குழந்தை இன்னும் சுபிட்சமாக சொல்லுவாள். இந்த ஆடி பூரம் அம்மன் அலங்காரம் பண்ணி பிரம்மாண்டமாக கொண்டாடிருக்கா. பக்தர்கள்லாம் அவ்வளோ வளையல் வாங்கி வளையலாலே மாலையாக போட்டிருக்கும். பக்தர்கள் அனைத்து பேருக்கும், அத்தனை பேருக்கும் வளையல் கொடுத்து, பிரசாதம் கொடுத்து, புட்டு கொடுத்து, என்னென்ன கிரமங்கள் என்னென்ன சம்பிரதாயங்கள் உண்டோ அத்தனையும் நடந்துட்டுருக்கு. அவரை கொண்டாடும்போது, அம்மா கொண்டாட சேர்ந்து கொண்டாடும்போது அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கும். அம்மாவை பிரார்த்தனை பண்ணிட்டு அம்மாவோட மனசு கோணாமல் நடந்துட்டா காரியம் சித்தி ஆகிடும். அப்பாவை பிரார்த்தனை பண்ணிட்டு அப்பாவோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக இருந்தால் அந்த காரியம் நினச்ச காரியம் நடக்கும். இங்கே விநாயகர் இருக்கார், காந்திமதி நெல்லையப்பர் இருக்கார் அனுகிரகம் பண்ணுறதுக்கு. அவரோட குடும்பமாக முருகன் வந்து பரிபூர்ணமாக பிரதானமாக கொடிமரம் வந்து முருகனுக்கு தான். சிவாலயமாக இருந்தாலும் சிவனாலயம் இருந்தாலும் காந்திமதி நெல்லையப்பர் இருந்தாலும் இங்கே முருகனுக்கு தான் பிரதானமாக கொண்டாடுறோம். ஏன்னா அவர் குழந்தை கேட்டதை கொடுத்துருவார். பக்தர்கள் என்ன வேணுங்கிறத பரிபூர்ணமாக கொடுப்பார். முருகன் வந்து நித்தியபடியே அவருக்கு என்ன விசேஷம், என்றைக்கு விசேஷம்னு கேட்குறான். அவருக்கு என்றைக்கு விசேஷம் இல்லை, டெய்லியே விசேஷம்தான். நம்ம டெய்லி விசேஷமாக இருந்தாலும் ஜென்ம நட்சத்திரம் வரும்போது எவ்வளோ சந்தோஷமாக கொண்டாடுறோம், பர்த்டே கொண்டாடுறோம், சந்தோஷமாக கொண்டாடுறோம் இல்லையா. அது மாதிரி அவர் ஆடி கிருத்திகை, அவரோட கிருத்திகை நட்சத்திரம், கார்த்திகை பெண்கள் 6 பேர் ஒன்றாக்கி சண்முகராக்கினது அந்த கிருத்திகை பிறந்த நாள் இல்லையா, ஒன்றா சேர்ந்த நாள் இல்லையா. இந்த ஆடி கிருத்திகை அவர் சந்தோஷமாக இருப்பார், மனப்பூர்வமாக இருப்பார். சந்தோஷமாக இருக்கும்போது பெரியவா சந்தோஷமாக இருக்கும்போது ஆசீர்வாதம் வாங்கணுமா. அவர் குதூகலமாக சந்தோஷமாக இருக்கும்போது அவர் நமஸ்காரம் பண்ணி அவர்கிட்ட என்ன கேட்குறோமோ அத்தனையும் கொடுத்துருவார். நீங்கள் கேட்டதெல்லாம் நடக்கும். அவருக்கு என்ன எதிர்பார்க்குறாரு, உங்களுடைய அன்பை மட்டும்தான் எதிர்பார்க்குறார். நீங்கள் மனப்பூர்வமாக பக்தியோட மனப்பூர்வமாக கேட்டிங்கன்னா அவர் எதை கேட்டாலும் கொடுப்பார். நீங்கள் பிரார்த்தனை பண்ணும்போது இங்கே நிற்கிற அந்த ஒரு க்ஷணம் திருச்செந்தூர் முருகன் இங்கே இருப்பார். கைலாயத்தில் வந்து கல்யாணம் நடக்கும்போது அகஸ்தியருக்கு இங்கே தரிசனம் கொடுத்தார் இல்லையா, அது மாதிரி முருகன் திருச்செந்தூரில் இருந்தாலும் அவர் இங்கே தான் இருக்கார். நாங்கள் மனப்பூர்வமாக நம்புகிறோம். அவர் இங்கே நீங்கள் பிரார்த்தனை பண்ணுற அந்த ஒரு நொடி அவர் இங்கே இருந்து அனுகிரகம் பண்ணுவார். என்ன கேட்டாலும் உங்களுக்கு மனப்பூர்வமாக பிரார்த்தனை பண்ணிட்டு ஸ்லோகம் சொல்லும்போது உங்களுக்கு என்ன நியாயமான உனக்கே தெரிய ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு என்ன வேணுங்கிறது அவருக்கு தெரியும். நீங்கள் மனப்பூர்வம் பிரார்த்தனை பண்ணிங்க, கும்பிட்டுங்க, உங்களுடைய தெரிஞ்ச ஸ்லோகத்தை சொல்லுங்கள். மண்பு கொடுத்த எல்லாருக்கும் தெய்வம் மனுஷர் வேணும்னு சொல்லுவாள். நீங்கள் தெய்வத்துக்கு செய்கிற காரியம் எது நினைக்கிறீங்களோ கூட இருக்கிறவாளுக்கும் பக்தர்களுக்கும் மற்ற மனுஷாளுக்கு அன்பையும் கொடுத்து உதவி செய்யும்போது அவர் சந்தோஷப்படுறார். தெய்வம் எதையுமே எதிர்பார்க்கல. நீ உங்களுக்கு என்ன முடியுமோ, எதனா பிரார்த்தனையோ, உங்களுக்கு என்ன கேட்குறீங்களோ அது கொடுப்பார் மனப்பூர்வமாக. இப்போ முருகனுக்கு என்ன வாரத்தில் என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னால் செவ்வாய்க்கிழமை விசேஷம் சொல்கிறான். ஏன் செவ்வாய்க்கிழமை விசேஷம் அப்படின்னா,
எப்பொழுதுமே காலம்பரன் சனி நீராடுன்னு சொல்லுவாள். காலம்பரம் எழுந்து குளிச்சுட்டு சூரியன் வரத்துக்குள்ளே குளித்து நீராடி அந்த கோயிலுக்கு வந்துடுவாள். அப்போ செவ்வாய்க்கிழமை 6 to 7 செவ்வாய் ஹோரம் இருக்கும். இந்த செவ்வாய் ஹோரையில் பிரார்த்தனை பண்ணும்போது ஸ்திர சொத்து அமையும். பூமாதேவியோட அங்காரகன் பூமாதேவியோட பிள்ளை. அந்த ஸ்திர சொத்து அமையறதுக்கு அங்காரகனோட அனுகிரகம் வேணும். அங்காரகனுக்கு அதிபதி முருகன். குருவுக்கு இப்படி சொல்லுவோம், அங்காரகனுக்கு பரிபூர்ண அதிபதி அவர் தான். அப்போ அவரை அந்த 6 to 7 பிரார்த்தனை பண்ணிட்டு சங்கல்பம் பண்ணிட்டு மனப்பூர்வமாக நினச்சிட்டு கேட்டாக்க கொடுத்துருவார். அதனால தான் செவ்வாய்க்கிழமை விசேஷம்னு சொல்கிறான். இப்போ செவ்வாய்க்கிழமைக்கு குரு ஹோரன்றதை விட குருவுக்கு உகந்த நாள் வியாழக்கிழமை. இப்போ வியாழக்கிழமை முருகனை சந்தோஷப்படுத்தலாம். மனப்பூர்வமாக வியாழக்கிழமை கேட்கும் பொழுது அவர் என்ன கொடுத்துருவார். செவ்வாய்க்கிழமை எப்படி கொண்டாடுறோமோ அதே மாதிரி குருவுக்கு அதிபதி முருகன். அப்போ முருகன் வியாழக்கிழமை கொண்டாடினாக்க சந்தோஷமாக கொடுப்பார். இந்த குரு வியாழக்கிழமையில் எப்படி அனுகிரகம் பண்ணுறாருன்னா செவ்வாய்க்கிழமை முருகன் உகந்த நாள் சந்தோஷப்படுத்துகிறோம் இல்லையா, அந்த மாதிரி இங்கே குரு அதிபதி குரு ஸ்தானம் வியாழக்கிழமை. அந்த குரு தட்சிணாமூர்த்தின்னு சொல்கிறது. தட்சிணாமூர்த்தின்னாக்க பேர்றதில்லை. அந்த நவகிரகத்தில் குரு பெயர்ச்சி உண்டு. அந்த நவகிரக ஜேஷ்டெல்லாம் இல்லாமல் அவருடைய போக்கி இந்த குரு அனுகிரகம் பண்ணுறார். இந்த முருகனை மனப்பூர்வமாக பிரார்த்தனை பண்ணிங்க. உங்களுடைய அன்பை செலுத்துங்க. உங்களுடைய முடிஞ்சதை செய்யுங்க. டெய்லி நித்தியப்படி ஸ்லோகம் சொல்லுங்கள். டெய்லி காலம்பரம் எழுந்திருந்து 10 நிமிஷம் தியானம் பண்ணுங்கள். ஸ்லோகம் சொல்லுங்கள். பரிபூர்ணமாக மனசையும் சந்தோஷமாக வச்சுப்பார். எல்லாம் நிறையவாக கொடுப்பார். எல்லோரும் முருகப்பெருமான் திருச்செந்தூரில் குருவாக அருள்பாலித்து வருகிறார். ஞானம் பெற குரு அருள் தேவை. வியாழக்கிழமை அன்று வழிபட்டால் முருகப்பெருமானின் அருள் கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை. வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. எங்கள் வீரவேல் முருகனுக்கு அரோஹரா. நாமும் செல்வோம், முருகனின் அருளை பெறுவோம்.